ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ரிஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிற செக் ரிபப்ளிக் லாங்குவேஜ் படம் தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ஆண்ட்ரியா லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் ராபர்ட். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பிராக்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. 2041 எப்போ டெக்னாலஜி மேலோங்கி நிற்குதோ மனித உயிர்களை கூட திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜி மூலம் அன்நேச்சுரலா நடக்கக்கூடிய டெத்தை அவங்களோட உடம்ப அவங்களோட மெமரியை பேக்கப் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது 48 மணி நேரத்துக்குள்ள பேக்கப் எடுத்து வைக்கணும். அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த உயிரை திரும்ப இந்த டெக்னாலஜி மூலமா கொண்டு வர முடியும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் படத்தோட ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ், அவங்க நிறைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மர்டர் நடக்குது. யாரு கொலை செய்யப்படுறாங்கன்னா இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் அண்ட் அவரோட ஒய்ஃப், இவங்க 2 பேருமே கொலை செய்யப்படுறாங்க. கொலையாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்காங்க. அவங்க இந்த டெக்னாலஜி விரும்பாதவங்க. ஸோ அவங்க தான் இவங்களை கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே உயிரோட கொண்டு வரலாம், ஏன்னா கண்டுபிடிச்சவரே அவர் தான். ஸோ அவருக்கு பேக்கப் இருக்காதா, ஸோ அதை ரெஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தவங்களோட உயிரை மட்டும் தான் கொண்டு வர முடியுது, இன்னொருத்தங்க பேக்கப்பை எடுக்கல. அது எப்படி இதெல்லாம் தெரிஞ்சும் பேக்கப் எடுக்காம இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சிஸ்டம் யாரோ ஹேக் பண்ணி கிராஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. அதுவும் இந்த டிடெக்டிவ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, யார் அது பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு சைஃபை ஆக்ஷன் டிராமா. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் எனக்கு தோன்றது, இந்த செக்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சைஃபை மூவி பல வருஷங்களுக்கு அப்புறம் வருது. அதுவும் நல்ல மாடர்னைஸ்டா நல்ல தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 2041 பிராக் தொழில்நுட்பம் மூலமா வளர்ந்ததா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது மாதிரி அழகா காட்டியிருக்காங்க. டெக்னிக்கலா நல்ல சவுண்டான மூவி தான் இது. சிஜியும் நல்லாவே இருந்தது அண்ட் கதையும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. குறிப்பா ஹீரோயினை கொலை பண்ண வரும்போது அவங்க டைவர்ட் பண்றதுக்காக அவங்க ஹஸ்பண்ட், இறந்து போன ஹஸ்பண்டோட பிக்சரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படிலாம் டைவர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத அழகாக காட்டியிருக்காங்க. அதை பார்க்க நல்லாவே இருந்தது. இதில் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம்னா மற்ற எல்லாமே நெகட்டிவாக தான் வருது. ஏன்னா அந்த படத்தோட கதை என்னதான் நல்லா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் வைஸ் ரொம்பவே மோசமாக இருந்தது. ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்தது. ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது கோர்வையாகவே இருக்காது. பிட்ஸ் அண்ட் பீசஸாக இங்க இருந்தாங்க அங்கிருந்து இங்க அப்படின்னு சொல்லி நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யாரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப சோகமா நடிச்ச மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எண்டிங்கும் ப்ராப்பரா இருக்காது. நிறைய சீன்ஸ் உங்களுக்கு போர் அடிக்க வைக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசென்டான சைஃபை மூவி அட்டெம்ப்ட். ஆனா ஸ்டோரி நல்லா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் ரொம்பவே சொதப்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ட்ரை பண்ணுங்களே தவிர மஸ்ட் வாட்ச் கட்டாயம் கிடையாது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.